ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் விஜய் மாயா. ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல், எங்கே இருக்கா இவ அப்படி தானே பார்த்துட்ருக்கீங்க. நம்மளோட ஈரோடு மகாராஜா தேட்டரில் தான் நின்றுட்டுருக்கேன். என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பிடி சார் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லாருமே பயங்கர ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க. கண்டிப்பாக இது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்துட்டு நம்ம எப்படி சொல்கிறது, லைக் எல்லாருமே வந்து காலேஜ் பீப்புள் பார்க்குற மூவி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் கிடையாதுங்க. கம்ப்ளீட்டாக ஃபேமிலி ஓரியன்டாக பார்க்குற அளவுக்கு ரொம்ப சூப்பர் கூலான ஒரு மூவி கொடுத்துருக்காங்க. அதோட ப்ரொமோஷனுக்காக நம்ம ஆக்டர் ஹிப்ஹாப் ஆதி நேராக நம்மளோட ஈரோட்டுக்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நம்மளோட பீப்புள்ஸ்லாம் எப்படி மூவி பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு டைரக்ட் ரிவ்யூ கேட்குறதுக்காக வராரு. ஸோ அவரை இன்டர்வியூ பண்ணுறதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ இனிமேல் என்னென்னலாம் நடக்க போகுது, அவர் எப்போ வரப்போகிறாரு, பயங்கர ஆவலாக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். நம்ம மட்டும் இல்லை, ஏகப்பட்ட ஃபேன்ஸும் மாலையோடு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த சீக்வன்ஸ்லாம் போய் பார்க்கலாம். அங்கே நிகழ்ச்சிக்கு போகலாம். ஈரோடு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். படம் உங்க ஊர்ல தான் எடுத்தோம். ஒரு 20 நாள் இங்க தான் சுத்தி படம் எடுத்தோம். நீங்க எல்லாம் படம் பாக்குறீங்க. இந்த வழியா தமிழ்நாடு டூர் போயிட்டு இருக்கோம். அப்படியே தூத்துக்குடி, மதுரை, திருச்சி, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், திருப்பூர், சரி ஈரோடு போறோம்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கப்ப இங்க ஹவுஸ்ஃபுல்லு தியேட்டர் ஃபுல்லா மக்கள் இருக்காங்க அப்படின்னு. சரி, என் படத்தை பார்க்க வந்திருக்கீங்க, உங்களை பார்க்கணும்னு நான் வந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, படம் எப்படி பிடிச்சிருக்கா? இந்த கருத்து வந்து 100% உண்மை. இதுவரை யாருமே வெளிக்காட்டாத உண்மை. இதுதான் படத்தோட இயக்குனர். சார் சொன்னது இவருதான் உருவாக்குனீங்க. இவர் கருவை வெளியே வந்துட்டார். நன்றி. பாசத்துக்கு அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பா பாருங்க. சொல்லுங்க. யதார்த்தமா இருக்கிறது தான் அந்த படத்துடைய பெஸ்ட். ரொம்ப நன்றி. உங்க கருத்து ஒவ்வொன்றுக்கும் நன்றி. தொடர்ந்து நானும் உங்கள ஒருத்தன் தான். அதனால உங்களுக்கு எப்படி இருக்கு, உங்களுக்கு படம் பாக்குறப்ப எப்படி இருக்கும் அப்படிதான் எனக்கு இருக்கும். ஸோ எனக்கும் அதுல பெருசா நம்பிக்கை இல்லை. அதனால உங்களுக்கு ஜாலியா இருக்கணும், எனக்கும் ஜாலியா இருக்கணும். அதுல ஜாலியா இருந்துச்சா? என்ஜாய் பண்ணீங்களா? யாரு? ஆமா, சொல்லுங்கம்மா. நன்றிங்கம்மா. ஒரு நிமிஷம் இல்லைங்க, அவங்க எதாவது சொல்றாங்க, கேட்போம். ஐயோ, நன்றிங்கம்மா. தேங்க்யூ சோ மச்ங்கம்மா. சொல்லுங்கம்மா. அம்மா கேட்கலங்கம்மா. ஒரு நிமிஷம். என்னங்கம்மா பண்ணு ஏதோ சொன்னாங்க. செகண்ட் டைம் கூப்பிட்டு வந்திருக்கீங்க பொண்ணுங்களை. ரொம்ப நன்றிங்கம்மா. எல்லாம் 2வது தடவை வந்து பாக்குறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. உங்களுக்கு பிடிக்கணும் தான் படம் எடுத்தோம். எடுக்கிறப்ப வந்து ஓகே, இந்த விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிற ஆசையில மட்டுமே இந்த படம் உருவாக்கப்பட்டது. யாரை போய் சேரணுமோ அது சரியா போயிருக்கு. அதனால அந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கம்மா. நன்றி. இல்லைங்க, ஏதோ சொல்றாங்க, அவங்கள கேட்டுருவோம். நம்ம அப்புறம் கத்துவோம். என்னங்கம்மா? தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ. படம் இவங்கதான் பக்கத்துல திருப்பூர் தான் ஊரு.
சொல்ல பேசு பாப்பா, இவ்வளவு பேர் கை தட்டுறாங்க, வெட்டப்படக்கூடாது, பேசு. எல்லாம் ஒரு நிமிஷம் என்ன சொல்றான்னு கேட்போம். உங்களுடைய பேர் என்ன? உங்களுடைய பேர் என்ன? என் பேரு கிருஷிப் சாய். ரொம்ப தேங்க்யூ. வேற சொல்ல ஏதாவது சரி ஓகே சொல்லு. எல்லாரும் என்ன எப்படி சந்தை நல்லா இருந்துச்சா படம்? கேளு, ஏதாவது கேளு. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? சரி வந்து திருப்பூர் தான். எங்க உங்க வீடு? திருப்பூர்ல எங்க? பல்லடம் ரோட்ல. பல்லடத்துல இருக்கு. ஓகே ரைட். எங்க தம்பி? அதனால வந்து சந்தோஷமா ஹாப்பியா? அங்க பாரு எவ்வளவு பேர் கை தட்டுறாங்க. உறுதி பண்ற சீன்ல சார் பிரபு சாரை கூப்பிட்டு அந்த பொண்ணு இன்னொரு லவ் பண்ணு போய் இன்னொரு அது சூப்பர் சீன் சார். எப்படி இருக்கு இவ்வளவு பேர் உன்னை பத்தி இவ்வளவு சூப்பரா சொல்றாங்க? எப்படி நடிச்சிருக்கா திரிஷு? அதே நாப்பா இவ்வளவு பேருக்கு என்ன திரிஷு என்ன சொல்லணும் உங்களுக்கு? இந்த ஊருக்குன்னு இருக்கிற ஒரு மேட்ரு. ஒவ்வொரு ஊர்ல ஒண்ணு கத்துவாங்கல்ல. இந்த ஈரோடு திருப்பூர் இந்த கோயம்புத்தூர் பக்கம் இதுதான் ஓட்டோடு தான். இங்க லெப்ட்ல போடு ரைட்ல போடு. எனக்கு ஸ்கூல் டைம் ஞாபகம் வருது இதெல்லாம் கேட்கிறப்ப. ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு ஈரோடு வந்ததுக்கு. கரூர்ல இருந்து வந்தீங்களா ஈரோடுக்கு? ரொம்ப நன்றி நன்றி நன்றி. ஜீவா எங்க கூட தான் வந்தான். பட் உங்களுக்கு தான் தெரியுமே, அவன் கேமரா எல்லாம் பார்த்தோன்னு ஓடிட்டான். அவன் வரவே இல்லை. என்ன கேள்விமா? என்ன என்ன கேட்கணும் சொல்லுங்க சொல்லுங்க. இதுலயே பேசுங்க. எல்லாருக்குமே நல்லா கரண்ட்ல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. அவேர்னஸ் யாருக்கு எந்தெந்த ஏஜ்ல எப்படி எல்லாம் கொடுக்கணும். பேபிஸ் நியூ பார்ன் பேபிஸ்ல இருந்து பேபி ஸ்கூலுக்கு போறதுலேருந்து என்ன பேட் டச் குட் டச் எல்லாமே வந்து எப்படி பேபிஸ்க்கு நம்ம பேரண்ட்ஸாக வந்து எப்படிலாம் டீச் பண்ணுங்கிறதுலேருந்து எல்லாமே ஒரு ஃபேமிலிக்காகவே நல்ல அவேர்னஸாக இருந்தது மூவி. உங்களுக்கு பிடிச்சதா? உங்களுக்கு சரின்னு பட்டுதா? எல்லாருக்குமே பிடிச்சதா? சூப்பர் 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 சூப்பர். கேட்கறதுக்கே எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. இதுக்கு தான் படம் எடுத்தோம். எல்லாரும் அதை பார்த்து இவ்வளவு சந்தோஷமா என்ஜாய் பண்றீங்கிறது இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி வாங்க வாங்க சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல அவங்க லேடிஸ்க்கான படம்ங்கிறாங்க எல்லாரும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப வருஷமா இன்னொன்னு உங்களுக்கு ஒண்ணு சொல்லிட்டா. ஈரோடுக்கு நாங்க கடைசியெல்லாம் ட்ரிப் முடிக்கிறப்ப சரி ஈரோடுல வந்துட்டு லாஸ்டா முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இதுக்கப்புறம் சேலம் போய் ஷோ போக முடியுமான்னு தெரியல. ஈரோடு தான் ஃபைனல் பிளானா இருந்துச்சு. ஏன் தெரியுமா? ஏன்னா இதுதான் எங்க டைரக்டரோட ஊர் ஈரோடு. சொல்லுங்க கார்த்தி, உங்க ஊரு நான் வந்திருக்கேன். உங்க ஊருக்கு என்ன ஏதோ சொல்லுங்க கார்த்தி. நீங்க கோயம்புத்தூர் போனப்போ எப்படி சொன்னீங்க ரெஸ்பான்ஸ்? ஈரோடு எப்படி இருக்கு பாருங்க. நான் வந்து செட்டிமலை பெருந்துறையில தான் படிச்சேன். செட்டிமலையில தான் ஃபுல்லா. அப்ப கூட வந்தவொடனே சொன்னாரு உனக்கு வீட்டுல விளையாண்டுருக்கேன் நீங்களா அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உள்ள வர்றப்ப ஹவுஸ்ஃபுல் பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷம். அதுவும் ஃபேமிலியா இவ்வளவு பேர் வந்து பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபேமிலிஸ்க்கு ஒரு சில விஷயங்கள் போய் சேரணுங்கிறதுக்காக தான் இந்த படமே எடுக்கப்பட்டுச்சு. அதை பார்த்துட்டு இவங்க எல்லாம் சொல்றப்ப எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். இது சேரணுங்கிறதுக்கு தான் எடுத்தது. இப்ப படம் எடுத்ததோட நோக்கம் இந்த இடத்துல ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. உங்களோட ஆதரவுல தான் இந்த படம் இவ்வளவு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. ரொம்ப 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 நன்றி எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப நாள் கழிச்சு
பாருங்க அந்த படத்துல இன்ஜினியரிங் காலேஜ் ஜாலியா இருக்குன்னு காமிச்சாங்களே அப்படிலாம் நீ நோட்ஸ் எழுத வேண்டியதான் உட்காந்து ரெக்கார்டு நோட்ஸ் போயிடும் அவ்வளவுதான். அரண்மனைக்கு போர் எடுத்த மாதிரி அடுத்தது நீங்க என்ன சார் போக வேண்டியதான். அது பிடி சார் பிடி சார் அங்கிருந்து ப்ரமோட்டர் ஹெட் மாஸ்டர் ஆயிடுவாரு. அடுத்து பார்ட் 2 ஹெட் மாஸ்டர், அடுத்து பார்ட் 3 பிரின்சிபல். மாட்டீங்களா? யாம் பெற்ற இன்பம் அனைவரும் பெற்ற. எனக்கு பயங்கர ஜாலியா தான் இருந்துச்சு. சரி, அப்புறம் ஃபர்ஸ்ட் 2 வருஷம் டஃப். சரி, அப்புறம் என்னது இது அதெல்லாம் காமிச்சு நீங்க வேணாம் இன்ஜினியரிங் அண்ட் தேங்க்யூ. என்ன பாட்டு வேணும்னு கேளுங்க. ஓகே, அடுத்த ஷோ டைம் ஆகுதான். ஸோ நான் ஒரு பாட்டு பாடுறேன். நான் மட்டும் பாட போறது இல்ல, எல்லாரும் சேர்ந்து பாடுறேன். எனக்கு வந்து இன்னைக்கு பெஸ்ட் ஆடியன்ஸ் அவார்டு கார்த்தி. இந்த டூர்ல பெஸ்ட் ஆடியன்ஸ் அவார்டு யாருன்னா அதாவது நான் இந்த படத்தை பார்த்துட்டேன். 2வது ட்ரிப்பு என் பொண்ணுங்களை கூப்பிட்டு வந்து பாக்கலாம்னு சொன்னாங்க. பாத்தீங்களா? எங்க எங்க இருக்கீங்க? உங்களுக்கு தாமா ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு த ஷோ. நம்ம கூட ஹிப்பா பாதி இருக்காங்க. ஹலோ. ஸோ எங்களோட மஞ்சள் மாநகரம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? உங்களோட ஸ்மைல்லே தெரியுது எங்கள் ஊர் உங்களை எவ்வளோ அளவுக்கு ஒரு வைப் கொண்டு வந்திருக்குன்னு சொல்லி. எனக்கும் ஆசை தான் நம்ம உட்காந்து பக்காவா தியேட்டரில் ஒரு இன்டர்வியூ எடுக்கலான்னு. பட் இந்த பார்த்தீங்களா எடுக்க முடியாது நம்மளால. பாய்மா பாய்மா பாய் பாய் பாய். ஸோ அதனால் வந்துட்டு தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ அதனால் அதனால தான் இந்த மூவிங் இன்டர்வியூ புது விதமாக லைஃப்ல நானும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மூவிங் ஒரு இன்டர்வியூ. நம்மளாம் கூட ஜாலியாக உட்காந்து பேசிடலாம். அண்ணன் தான் பாவம் கேமராவை சேக் பண்ணாமல் அப்படியே இருக்கார் அவர். ஸோ பயங்கர ஹாப்பியாக இருக்குது, வெரி ஹாப்பி. இப்போ படம் சூப்பராக போயிட்டுருக்கு. அதுவும் பயங்கர ரெஸ்பான்ஸ். இதுன்னா இப்படி ரெஸ்பான்ஸ் இங்கே பயங்கரமாக. இப்படி சார் மனுஷனா சார் நீங்கள்? உங்களை தான் சார். ஆக்சுவலாக நம்ம ஊர் நீங்கள், அதனால் ப்ரோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ ஒரு சூப்பரான மூவி கொடுத்துருக்கீங்க, செம்மையான கண்டென்ட்டு, அதுவும் வந்துட்டு பயங்கரமான ஒரு சூப்பர் ஹீரோ வச்சு கொடுத்துருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி சூப்பர் ஹிட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. என்னோட 2வது படம் இது. நெஞ்சமுண்டு நேர்முண்டு ஓடுறாஜான்னு ஒன்று பண்ணிவிட்டு இது 2வது படம். உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய ஊர் ஈரோடுங்கிறதுனால ஸ்பெஷலாக இருக்குது எனக்கு. ஈரோடில் வந்து இங்கே பார்க்குறப்ப அதுலேயும் 4-5 பேரோட முகம் என்னை ஏற்கனவே பார்த்த மாதிரி வேறு இருக்குது. நீங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. வந்து ஏய் நீங்களா உங்கள் கூட தானே கிரிக்கெட் ஆடுவேன்னாரா? நான் ஒரு 2 லட்சம் பேர் கூட கிரிக்கெட் விளையாண்டுருக்கேன். எங்கே கிரிக்கெட் விளையாண்டாலும் என்னை சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு போய் கேட்டு விளையாடுவேன். அதனால ரொம்ப சந்தோஷம். படம் ஈரோடில் எக்ஸ்ட்ரா கலெக்ஷன் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குலாம் அவ்வளோ கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க 2 லட்சம் பேர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து உங்களை இன்டர்வியூ எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ நிறைய பேர் உங்ககிட்ட கேட்க சொன்ன ஒரு பதில், ஏன் பிடி சார்னு நேம் வச்சாங்கன்னு கேட்டு சொல்லு அப்படின்னாங்க. ஸோ அதுக்காக எங்கள் வியூவர்ஸ்க்கு நீங்கள் சொல்லிடுங்க. இல்லை, இந்த படம் வந்து நிறைய பேர்கள் ஃபஸ்ட்டு யோசித்தோம், நிறைய வைக்கணும் அப்படி இப்படி யோசித்தோம். பிடி சார் அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஜென்ரிக்காக ஈஸியாக ரெஜிஸ்டர் ஆகக்கூடிய, ரீகால் ஆகக்கூடிய ஒரு பேராக இருந்துச்சு. 2வது வேறு எப்படி வச்சாலும் ரொம்ப சீரியஸாக இருந்துச்சு படம். ரொம்ப சீரியஸ், ஆல்ரெடி படம் சீரியஸான படம், இன்னும் ரொம்ப சீரியஸாக இருந்துச்சு. அது இன்றைக்கி ஒரு புல் பார்க்குறீங்களா, குழந்தைங்க குட்டீஸ் எல்லாரும் ஒரு படம் பார்க்க வராங்க, ஜாலியாக படம் பார்க்க தான் வராங்க. வந்துட்டு அதில் நம்ம ஒரு மெசேஜ் சொல்கிறோம், ப்ரீச்சியாக இருக்கக்கூடாது. இது எல்லாத்தையும் மைண்டில் யோசிச்சு தான் எங்களுக்கே தெரியும் பிடி சாருங்கிறது இந்த படத்துக்கு வந்து ஆப்டான இது. ஆனால் எது வச்சாலும் சீரியஸாக இருக்குது படம். அவ்வளோ படமும் கொஞ்சம் சீரியஸாக இருக்குது செகண்ட் ஹாஃபில். ஸோ எங்களுக்கு அந்த பேலன்ஸ் நாங்கள் எப்படி கன்வின்ஸ் பண்ணிக்கிறோம் எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பிடி சார்னு ஒன்று எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் படமான்னு கேட்குறாங்க. அது இல்லை, அது வேறு உமன் எம்பவர்மெண்ட்டுக்கான ஒரு விஷயங்கிறத சொல்லிட்டோம். ஆனால் ஒரு ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் பார்த்தோம்னா பிடி சாரோட பங்கு தான் அது. வேறு ஒரு டிசிப்ளின்ங்கிறது பிடி சார் தானே அதுக்கு இன்சார்ஜ். ஸோ இந்த சொசைட்டியில் ஒரு ஒழுக்கங்கிற ஒரு பிரச்சனை வரப்போ அந்த பிடி சார் இறங்குறாரு. ஸோ அந்த ஒரு விஷயந்தான். ஹீரோ ஒரு பிடி சார்,
ஸோ கதை எழுதினப்பே ஒரு பிடி சாருங்கிறது இருந்துச்சு. ஸோ நிறைய டைட்டில் யோசிச்சு பிடி சார்னு முடிவு பண்ணிட்டோம். இது வந்து பர்சனல் கொஷின் என்னோடது. எப்போவுமே வந்துட்டு ஒரு மேல் பிரேக்கப் பற்றியே பாடுறீங்களே, ஃபீமேல் பிரேக்கப் பற்றி எப்போ பாடுவீங்க? நான் எங்களுக்கும் மனசு இருக்குல்ல, நாங்களும் பெண் தானே. இல்லை, நான் துரதிர்ஷ்டவசமாக ஆம்பளையாக பிறந்ததுனால ஆம்பளைங்க ஃபீலிங்ஸை தான் என்னால் கன்வெர்ட் பண்ணி எழுத முடியுது. ஒருவேளை நான் பெண்ணாக பிறந்திருந்தால் மேபி நான் பொண்ணுங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னு உணர்ந்து எழுதியிருப்பேன். பிகாஸ் வந்து உங்களுக்கு கேர்ள் ஃபேன்ஸ் அதிகம். இல்லை, கண்டிப்பாக நான் முயற்சி டிக் போட்டு ப்ராமிஸ் பண்ணிருங்க, கண்டிப்பா கேர்ள்ஸ் லவ் ஃபெயிலியர் பத்தி நான் எழுதுவேன். பாட்டு எழுதுனேனே, பெரிய தூண்டில் போட்டு பார்த்தேன், அது எழுதுனேனே இருக்கு. என்னால் ஒரு பெண் கிட்ட இருந்து புரிஞ்சிக்க முடியும். அதான் உங்கள் அந்த பெண்ணோட எமோஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது அது வந்து எனக்கு அதோட ஆழம் எங்களுக்கு எவ்வளோன்னு தெரில. இப்போ இந்த படம் கூட நாங்கள் எடுத்தப்போ ஒரு நல்ல மெசேஜ் சொல்கிறோம், அப்படி எடுத்தோம். இப்போ இங்கே பார்த்தீங்களா, ஈரோட்டில் ஒரு அம்மா பேசுனாங்க, என் பொண்ணை கூப்பிட்டு வந்து அவ்வளோ பாதிக்குமாங்கிறது எங்களுக்கு உண்மையாலுமே. எங்களுக்கு ஒரு தடவை ஃபேமிலியோட வந்து பார்த்துட்டு 2வது தடவை ஃபேமிலியோட வந்து பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ அதை ஒன்று சொன்னாங்க, நோட் பண்ணிங்களா, பொண்ணை கூட்டிகிட்டு ஃபேமிலியோட வந்து பார்க்கணுன்னு பார்க்குறேன். அது அப்புறம் அந்த ஒரு பொண்ணு அழுதுட்டு நின்றுருந்துச்சு இன்னைக்கு. அது இதெல்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கு வந்து ஓகே, இது ஆண்களாக எங்களால் ஒரு இது விஷயமா, இது படமாக எங்களை எடுத்துட்டோம், எங்களால் இதை புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் எங்களால் உணர முடியுமானா அது ஒரு பெண்ணாக இருந்தால் தான் அந்த படத்தை உணர முடியுது. அது எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கு. நீங்கள் நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, சீரியஸாக எனக்கு கண்டினியூ ஷூட் இருந்துச்சு ப்ரோ, என்னால் டிக்கெட் புக் பண்ண முடியல ப்ரோ, எல்லாமே ஃபுல்லுங்கிறாங்க. ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமை ஃப்ரீயாக தான் இருந்துச்சு, அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்புலாம் இல்லை. வெள்ளிக்கிழமை ஃப்ரீயாக இருந்துச்சு, நாங்களே எதிர்பார்க்கல. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை டிக்கெட்டே கிடைக்காதுன்னு நார்மலாக ஓப்பன் ஆகி பொதுவாக இப்போ ஒரு என்னோட போன படங்கள் ஒரு ஓப்பனிங் இருக்கும், அப்படி கூட இது ஓப்பன் ஆகலை. பொறுமையாக தான், ஏன் மேபி பிடி சார் சரி ஏதோ குழந்தைங்க படம் எடுத்து வச்சிருக்கு அந்த மீட்டில் தான் ஓப்பன் ஆச்சு. ஆனால் இப்படி போய் அது இதாகும்னு நாங்களே எதிர்பார்க்கல. பட் இப்படி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு டிக்கெட் கிடைக்காது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாருக்கும் டிக்கெட் கிடைக்காம எப்போவுமே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம் நாங்கள். இல்லை கார்த்தி, ஒரு 100 டேஸ்க்கும் ஹவுஸ்ஃபுல்லாகவே இருக்கட்டும் நானும் விஷ் பண்ணிக்கிறேன். அவ்வளோ பேராசை இல்லை, எங்களுக்கு ஒரு 3 வாரம் ஹவுஸ்ஃபுல்லாக ஒன்றா போதும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உங்களோட வேல்யூபிள் டைமை நீங்கள் எங்களுக்காக கொடுத்ததுக்கு. ப்ராமிஸ் பண்ணிடுவீங்களா அந்த பாட்டு? கண்டிப்பாக. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று பண்ணணும், இந்த படத்தை நீங்கள் போய் கண்டிப்பாக பார்க்கணும். உங்களுக்காகவே எடுக்கப்பட்ட ஸ்ட்ராங் இண்டிபெண்டன்ட் விமனுக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு படம். நிறைய பேர் அதில் கனெக்ட் ஆகுறாங்க, நீங்களும் கனெக்ட் ஆவீங்க நம்புகிறோம் நாங்கள். சீரியஸாக எல்லாத்தோட நான் தான் கனெக்ட் ஆவேன். ஏன்னா உங்கள் பக்கத்தில் உட்காந்து இப்படி இன்டர்வியூ பண்ணிவிட்டு அந்த படத்தை நான் கெத்த பார்ப்பேன். போய் அங்கே ஒரு வியூஸ் போட்டுடலாம் எல்லாத்துக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் த மெமரிஸ். நீங்கள் 2 பேருமே பயங்கரமாக இருக்கீங்க. ஏன் தெரியுமா, நான் நிறையா இன்டர்வியூஸ்லாம் சின்ன லைக் நார்மலாக விஜய் டிவி செலிபிரிட்டிஸே நிறைய பேர் பண்ணியிருக்கோம். பயங்கரமாக சீன் காட்டுவாங்க, ஒரு ஃபோட்டோ கூட கிடைக்காது. பட் அவர் நல்ல மனுஷன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இல்லை, எங்களுக்கே ரொம்ப ட்ரை பண்ணுறோம், அது ஏனோ வரமாட்டேங்குது. சீரியஸாக எப்படி படத்தில் பார்க்குறீங்களோ அதே ரியாலிட்டியில் அப்படியே இருக்கீங்க. நிறைய பேர் உங்களால் ஃபீல்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸே பர்சனலாக நிறைய பேர் லைஃப் கொடுத்துருக்கீங்க. அது அவங்களுக்காக நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நன்றிம்மா, நன்றி. நான் எதுவும் கொடுக்கல, நான் பிளாட்ஃபார்ம் கொடுக்குறேன், அவங்க திறமையால அவங்க மேலே வந்துடுறாங்க, அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். டேய், நீ கொஞ்சம் முன்னாடியே பிறந்திருந்தீங்கன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருப்பேன்டா. செம்ம அழகா இருக்குடா. உனக்கு இப்ப அது பிரச்சனையே கிடையாது. ஏஜ் இஸ் ஜஸ்ட் a number man. ஓகே, இங்க வாடா இப்படி போறடா. இவனை புடிங்க, இவன் தான் செலிபிரிட்டி. வாடா சவுண்ட் பா இவனுக்கு. ஏய், ஓகேவா? ஓகேவா? என்னது என்னவோ ஓகே சொல்லு. இவன் வந்து இவனோட கதையை கேளுங்க, எப்படி வந்தான், அப்புறம் என்ன பண்ண ஆடிஷன்ஸ்ல நான் உனக்கு கேளுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சொல்லு திரிஷு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அம்மா வந்து ஆதியை நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தப்ப சும்மா ஃபோட்டோ எடுக்க தான் போயிருந்தோம். அப்புறம் ஒரு தடவை அவங்க வீரன் ஷூட்டுக்கு பொள்ளாச்சி வந்திருந்தாங்க. நான் திருப்பூர் தான், ஸோ சரி கிட்ட தானே இருக்கு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போனப்ப பொள்ளாச்சி கிட்ட இருக்கு. அவனுக்கு பாதி நான் பார்க்கணும், பொள்ளாச்சினா இங்க இருக்குன்றோம் அவங்க அம்மாட்ட. 10 மினிட்ஸ் தானேன்றுவான். அப்புறம் மறுபடியும் அங்கே போய் பார்த்தோம். அப்புறம் என்னாச்சுன்னு தெரில, அவங்களே ஆடிஷன் கூப்பிட்டாங்க. என்னாச்சு தெரியலையா? போய் பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் எனக்கு மறந்துடுச்சு என்னாச்சுன்னு. அப்புறம் மறுபடியும் ஷூட்டுக்கெலாம் போயிட்டு அப்புறம் ஜாலியாக இருந்துச்சு. அதாவது அவனை நான் கேட்டேன், உனக்கு என்னடா இன்ட்ரெஸ்ட்டுன்னு கேட்டேன். எனக்கு எல்லாமே இன்ட்ரெஸ்ட், நிறைய சொன்னான் இன்ட்ரெஸ்ட்டு. சரி, அண்ட் எல்லாத்துக்கும் எக்யூப் ஆகிட்டு இருந்தான். டான்ஸ் போவேன், இது பண்ணுவேன், எனக்கு ஆக்டிங் பிடிக்கும், நான் ஆக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னால் ஃபோட்டோ எடுத்துகிட்டு
அவன் இதெல்லாம் கொடுத்துட்டு அவங்க அம்மா வேற தொந்தரவு பண்ணி அவங்க அம்மா எனக்கு தெரிஞ்ச அவங்க அம்மா இங்கே தான் இருக்காங்க, டென்ஷன் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா இவன் ஏன்டா இப்படி ஃபேனாக இருக்கான்ட்டு. அப்புறம் நான் கார்த்திகிட்ட சொன்னேன், கார்த்தி என் ஃபேன் ஒருத்தர் இருக்கான், எது நோ ரெக்கமெண்டேஷன், எனக்கு அவன் ரொம்ப சூப்பராக இருக்கான், நீங்கள் ஒய் நாட் அவனை வந்து ஒரு ஆடிஷன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு. ஸோ ஆடிஷன் வந்து ட்ரை பண்ணி போய் நான் சொல்லவே இல்லை, அவனை சும்மா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு ஸ்கோர் பண்ணி கலக்கிட்டு பையன் நீங்கள் படத்தில் வந்து பாருங்கள் ஈரோடில் கத்துறாங்க. டே என்னடா எனக்கு கத்துறதோட உனக்கு கத்துறாங்க, நான் ஹீரோவா நீ ஹீரோவா? நீங்க தான் ஹீரோ. ஸோ நீங்கள் வந்து ஜூனியர் ஹீரோவாக இருக்கீங்க. சரி எனக்கு ஓகே சொல்லவே மாட்டியா? மாட்டேன். ஹே ரிஜெக்ஷன்டா. அண்ணா வானதி மிஸ் தான் பிடிக்குமா? இல்ல இல்ல சரி உன் ஸ்கூல்ல எந்த மிஸ் ரொம்ப பிடிக்கும்? நாங்க ரேட் பண்ணிக்கிறோம் என்னன்னு. ஐயோ சும்மா இருங்க, அவன் நல்ல பையன் அவன். எனக்கு என்னோட மேத்ஸ் சார் தான் பிடிக்கும் எனக்கு. சரி, தப்பிச்சிட்டான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ 2 பேத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ, எங்களுக்காக இவ்வளோ தூரம் ஏதோ பயங்கரமா. இன்னொன்று என்னென்னா எனக்கு இதில் வந்து எனக்கு வந்து பெரிய உடன்பாடு இல்லை, ஒரு சின்ன பையன் இதுன்னு இது பண்ணலாமான்னு. பட் வந்து அது ஒரு க்யூட்டான ஒரு இந்த சின்ன பசங்களை விளையாடுவாங்கல்ல, நம்ம ஊரில் வழக்கமாக இருக்கும்ல, இந்த மாமா இந்த அத்தை பொண்ணு அந்த மாதிரி ஒரு இது பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு மீட்டரான ஒரு விஷயம் தான் அது சும்மா ஒரு குழந்தைங்களுக்கு ஃபன் பண்ணி இன்னசென்ஸான விஷயந்தான். ஸோ அதை வந்து அவ்வளோ சீரியஸாக எடுத்து இது பண்ணாதீங்க. அவன் இன்னசென்ட்டான பையன், நம்மளே அவனை இது பண்ணல. கண்டிப்பாக ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளோதான். உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வந்து அப்படியே ட்ராவல்லே வர்றீங்க, நீங்கள் சேலம் வர்றீங்கன்னு சொல்கிறது. அடுத்து தொடர்ந்து எங்க வண்டியில பல பேரை கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில உங்கள் கேமராமேனுக்கும் உங்களுக்கும் நன்றி. கேமரா பிடிச்சிட்டு சேலம் வரையிலன்னா ஒரு ஷாக் ஆயிட்டாரு, என்னது சேலம் போறோமா? தேங்க்யூ. உங்க பேரே சொல்லி. மாயா. நைஸ் மீட்டிங் யூ மாயா. தேங்க்யூ ஸோ மச். ஸோ என்னோட ரெக்வஸ்ட் ஒன்றே ஒன்று தான், நான் லைஃப்பில் லைக் இதுக்கப்புறம் வர வருஷங்களில் உங்கள் படத்தில் ஒரே ஒரு ஃபீமேல் சாங் கண்டிப்பாக இருக்கணும். கண்டிப்பாக ஓகே, அப்போ நான் பார்க்கும்போது நான் செம்மையாக ஜாலியாக உங்களுக்கு வந்து லைக் டேக் பண்ணி போடுவேன். ஓகேங்களா? மறந்துடாதீங்க. ஒரு பாட்டு போட்டிருக்கேன், மாயா 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 அப்படின்னு ஒரு பாட்டு போட்டிருக்கேன் ஆல்ரெடி அரண்மனை 2ல. இல்லை லைக் அவரோட லைக் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பிரேக்கப் சாங்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளே சேர்ந்து வைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே கேர்ள்ஸ் சைடில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு. கண்டிப்பாக பண்ணிடுறேன் மாயா. தேங்க்யூ ஃபார் த இன்டர்வியூ. டயலாக் மட்டும் சொல்லுங்க. என்ன சொல்லலாம்? டேய் கார்ல போறேன்னு சீனை போடாதீங்கடா டேய். வாயிர அறியாதீங்கடா டேய். பிரங்கோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸோ இவ்வளோ நேரம் நம்மளோட ஹிப்ஹாப் ஆதியோட ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். ஸோ அவங்க எல்லாருமே வந்து எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்ப அன்பாக பேசிட்டு எல்லாத்துக்குமே ஃபேன்ஸ் எல்லாம் டேரெக்டாக கை கொடுத்து பயங்கர வந்துட்டு ஒரு மாதிரி சூப்பர் வைபிங்காக வச்சுருந்தாரு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வேறு லெவல் ஹிட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு சூப்பரான மூவியை நீங்களும் போய் டேரெக்டாக வந்துட்டு தேட்டரில் பார்க்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் விஷ் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி சூப்பரான நிகழ்ச்சியோட சூப்பரான செலிப்ரிட்டியோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Vijay Maya. Bye bye.